ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு சிம்பிளா ஒரு கத்திரிக்காய் மசாலா தாங்க பண்ண போறேன். இந்த பாருங்க, ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நானு. உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் நீங்க வேணாலும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கத்திரிக்காய் மசாலா இதுலயே அப்படியே சாத்துல போட்டு பெருந்து சாப்பிடுறதுங்க இது. அதனால இதுக்கு வந்து குழம்பு இந்த சைட் டிஷ் லொட்டு லொசுக்கு எதுவும் தேவையில்லை, சூப்பரா இருக்கும். அதே சாப்பாட்டுல போட்டு பெருந்து சாப்பிட்டா. பார்க்கலாமா செய்முறையா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் பாருங்க, நான் எப்படி அரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த பாருங்க, கத்திரிக்காய் அந்த காம்பை மட்டும் மேலோட எடுத்துட்டு இது பாருங்க, இதை நாலா இந்த மாதிரி வாயான்னு போடணும். இந்த பாருங்க, நாலா போட்டுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். உள்ள சொத்தக்கத்து என்ன இருக்குன்னு பார்த்து நீ கிளீன் பண்ணி கழுவி வச்சுக்கணும். இதை ஒரு 2-3 தண்ணி போட்டு கழுவி வச்சுக்கணும். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாமா? 2 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, சின்னதா 2 வெங்காயம், பெருசா இருந்தா 1 வெங்காயம் எடுத்தா போதும். 2 தக்காளி, இதெல்லாம் தாளிக்கிற பொருள். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் அரைக்கிற பொருள். இந்த பாருங்க, ஒரு 2 பத்து தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஏலக்காய், இந்த பட்டை கிராம்பு. இது பாருங்க, பட்டை கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு, இவ்வளவுதான் இந்த ஹோல் ஸ்பைசஸ்ல. நம்ம கொஞ்சோண்டு புளி, ரொம்ப கொஞ்சமா புளி. இது பாருங்க, இந்த கத்திரிக்காய்க்கு ஏற்ற மாதிரி புளி நீங்க வச்சு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த புளிலாம் இவ்வளவு. புதினா பாருங்க, மொத்தமே இவ்வளவுதான், ரொம்ப கொஞ்சமா புதினா, சும்மா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு முழு பூண்டு எடுத்துருங்க, 2 துண்டு இஞ்சி, ஓகேங்களா? இந்த ஜீரகம் வெந்தயம் எனக்கு வந்து இந்த கப்பு 4 தான் இருக்கு. இந்த 4 கப்பு தான் இருக்கிறதுனால இந்த ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் இதுல வச்சுட்டேன். இந்த பாருங்க, அது ரவுண்டா ஃபுல்லா தெரியற மாதிரி பாரு. இது எல்லாமே இப்ப நான் சொல்றதெல்லாம் அரைக்கிற பொருள். இந்த பாருங்க, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லா வேர்க்கடலை, ஒரு 4-5 முந்திரி. இந்த பாருங்க, இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தெரியுதுங்களா? இந்த பாருங்க, இது 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 இந்த பொருள் இது ஃபுல்லா அரைக்கிறதுக்கு, இதுவும் அரைக்கிறதுக்கு, ஓகேங்களா? இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பொருளை அரைக்கணும்னு சொன்னாலங்க, இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் ஒண்ணு ஒண்ணா. இந்த பாருங்க, எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன் பேன்ல, 1 ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் வதக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, வேர்க்கடலை, முந்திரி. ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணிப்போம். இது லைட்டா வதங்கினோடனே அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் போடலாம். இது பாருங்க, இது கொஞ்சம் பாதி வறுபட்டு இருக்கும் போதே தனியா போட்டோம். 2 ஸ்பூன் தனியா சொன்னேன், 2 ஸ்பூன் தனியா. இந்த பாருங்க, பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன் நான், கிராம்பு, இது ஜீரகம், வெந்தயம், இதெல்லாம் சும்மா அப்படியே வறுத்து பண்ணிவிட்டேன். பொருள்லாம் நல்லா வறுபட்ட பிறகு எள்ளு போட்டுக்கணுங்க. எள்ளு ஒரு 1 ஸ்பூன் எள்ளு முன்னாடியே போட்டீங்க, எள்ளு கருகிடும். அந்த எள்ளு லாஸ்ட்ல போடுறது. இது இந்த பொருள்லாம் நல்லா வறுபடணும். எள்ளு போட்ட பிறகு உடனே இது பாருங்க, புளி. இப்போ இந்த மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாருங்க, புளி நான் சொன்னேன் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கணும். வெந்துருச்சு பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைக்கிறத பார்ப்போம். மிக்சி ஜார்ல போட்டுப்போம். இது நல்லா மையா அரைக்கணும். இதான் மசாலாவே. நான் சொன்னல மசாலா கத்திரிக்காய் அப்படின்னு, இதான் அந்த கத்திரிக்காய்க்கான மசாலா. இது கூட வெறும் மிளகாத்தூளுங்க. பாருங்க, வெறும் மிளகாத்தூள். இந்த கத்திரிக்காய்க்கு எவ்வளவு காரமோ அவ்வளவு போட்டுங்க. நீங்க எந்த அளவுக்கு காரம், நான் 1 ஸ்பூன் போடுறேன். பாருங்க, இந்த ஸ்பூன்ல போட்டேன் அப்படின்னா 1 ஸ்பூன் ஃபுல்லா போட்டுருங்க. பாருங்க, 1 ஸ்பூன் போட்டுருங்க ஃபுல்லா. நீங்க உங்க காரத்துக்கு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் போட்டேன், நான் இந்த மிளகாத்துல போட்டுருங்க. நீ மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போட்டுங்க. உங்களுக்கு கலர் வேணும், மிக்ஸ் பண்ணி போட்டாலும் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். நம்ம தனியெல்லாம் போட்டுருக்கல, ஸோ குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது. இது தேவையான மஞ்சத்தூள், உப்பு. இந்த கத்திரிக்காய்க்கு எவ்வளவு உப்பு போட போறீங்களோ அந்த அளவுக்கு உப்பு இதுலயே போட்டுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா அரைக்க போறோம். கத்திரிக்காயை போட்டுடலாம்ல? போட்டுட்டு நம்ம விரட்டி மாதிரி தட்டி இந்த செவுத்துல டைல்ஸ்ல ஒட்டிட்டா நல்லா வருதுடா. கோமுட்டு தலையா கத்திரிக்காய் போட்டு அரைக்கவான் அவன். அதான் சொல்றேன், இந்த பச்சடி பண்ணுவாங்க பாரு, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க போல நீ. அவ்வளவுதாங்க, உப்பு போட்டுட்டோம். இது எல்லாத்தையும் அரைச்சிருவோம். தண்ணி திட்டமா ஊத்திங்க, நிறைய ஊத்தக்கூடாது. தண்ணி திட்டமா ஊத்தி பேஸ்ட் மாதிரி வரணும். இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்து பாருங்க. நான் தண்ணி திட்டமா ஊத்துறேன்.
உங்களுக்கு தண்ணி அளவு மெயின் இதுல. நம்ம அந்த கத்திரிக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ண போறோம், அதனால பேஸ்ட் மாதிரி வரணும். அதனால தண்ணி திட்டமா ஊத்திங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரைக்கணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு பேஸ்டா அரைக்கணும். தெரியுதுங்களா? இப்போ இந்த அரிஞ்சு வச்சல இந்த கத்திரிக்காய் இதை எடுத்து இது வாயை 2ஆ பொளந்து இதுக்குள்ள இதை வைக்கணுங்க. ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் அப்படி சொல்லாம மசாலா கத்திரிக்காய்ன்னு சொன்னேன். நாங்க மசாலா கத்திரிக்காய் தான் சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ யூடியூபுக்காக ஒரு பேர் வைக்கலாமா? ஸ்டஃப்டு கத்திரிக்காய். எப்படி இந்த மாதிரி ஃபுல்லா இந்த கத்திரிக்காய் வந்து வாய் ஃபுல்லா சாப்பாடு நம்ம வச்சுட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வைக்கணும். இது எடுறா, இது எடு, இந்த கண்ணாடி பிளேட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துலயும் வந்து பாருங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிங்க. நான் அப்படியே மிக்ஸி ஜார்ல இருந்தே மசாலா எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா, அதாவது நம்ம கொஞ்சம் கஞ்ச தண்ணி இல்லாம மசாலா நிறைய வைக்கணும். இது அப்படியே இது வெந்து நம்ம சாப்பாடுல போட்டு சாப்பிட்டோம்னா அருமையா இருக்குங்க. ஃபுல்லா 4 பக்கம் பரவுறாம நல்லா நல்லா இப்படி அப்படியே ஸ்டஃப் பண்ணி விடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். எல்லா கத்திரிக்கையும் ஃபில் பண்ணிட்டேன் பாருங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி இந்த கத்திரிக்காய்க்கு ஃபுல்லா வாய் ஃபுல்லா ஊட்டிட்டேன். ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மீதி மசாலா இருக்கு பாருங்க, இந்த மசாலா மீதி இதை வச்சுக்கணும். இப்போ இதை பேன் பற்ற வச்சிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் ஆகுங்க. கொஞ்சம் நம்ம தாராளமா எண்ணெய் ஊத்திக்கணும். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊத்திக்கணும் வைங்களேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயுதுங்க. இது உங்களுக்கு நீங்க சப்போஸ் பேன்ல வந்து லேட் ஆகும். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஏன்னா நம்ம அந்த உஜாலா கத்திரிக்காய் எடுத்தோம்னா டக்குன்னு வெந்துடும், ரொம்ப வளவலன்னு இருக்கும். அது இந்த மாதிரி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு சரி வராது நமக்கு. அதனால இந்த மாதிரி ரிஜிடா இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும். உங்களுக்கு சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா யூஸ்வலா நான் பண்றது உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு டிப்பா. குக்கர்ல இந்த மாதிரி குக்கர்ல தாளிச்சுங்க. இப்ப பேன்ல தாளிக்கிறேன்ல, குக்கர்ல தாளிச்சுட்டு குக்கர் அடுப்பு சிம்ல வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் விட்டு பாருங்க. சும்மா அப்படி பசறையாட்டு கத்திரிக்காய் சூப்பரா வெந்துடும், மசாலாவும் வெந்துடும். நான் யூஸ்வலா அப்படி செய்வேன். இப்ப நான் உங்களுக்காக யூடியூப்காக நான் இந்த இதுல செஞ்சு காட்டுறேன். பொறுமையா நம்ம செய்யலாம், செஞ்சு காட்டுறேன். டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு குக்கர்ல போட்டு தாளிச்சு மூடி வச்சிருவேன். ஒரு விசில் டக்குன்னு ஆயிடும். ஒரு விசில்னா சிம்ல வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ரொம்ப சிம்ல வைக்கணும். இப்போ கடுகு பாருங்க, ஒரு ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், நம்ம அதுலயும் ஜீரகம் போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் அரிஞ்சு இல்லையா, 2 வெங்காயம், இந்த 2 வெங்காயமும் இந்த பச்சை மிளகாய், இந்த பாருங்க கருவேப்பிலை. இது கூடவே நம்ம வெங்காயம் வதக்கலாம் வேணாம், அப்படியே இதை போட்டுருவோம். இந்த வெங்காயத்து கூட இதை அப்படியே போட்டுரும். இந்த கத்திரிக்காயும் இது கூட இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் நல்லா. பேன் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் நல்லா இருக்கும். இதை அப்படியே வதக்கி விடணுங்க. இந்த வெங்காயத்தை போட்ட உடனே கத்திரிக்காய் போட்டுருங்க. வெங்காயம் வதங்கலாம் வேணாம், இது ரெண்டும் சேர்ந்தே வதங்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி முழுசா ஃபுல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் வந்து பரட்டி விடுங்க. தக்காளி இப்ப போடணும், தக்காளி லாஸ்ட்ல போடுங்க. இது ரெண்டும் வதங்கட்டும். வெங்காயம் எதுவும் இப்படி சேர்ந்தபோல வதங்கட்டும். எல்லாம் அப்படியே இந்த மாதிரி லைட்டா வதங்கிச்சு பாருங்க, ப்ரௌன் ஆயிடுச்சுங்களா? இப்ப இந்த மீதி வச்சிருந்தோம்ல இந்த மசாலா, இந்த மீதி வச்சிருந்த இந்த மசாலாவை இதுல போட்டு இந்த தக்காளி அரிஞ்சு வச்சோம்ல அந்த தக்காளி மேலாப்ல போட்டுருங்க. அவ்வளவுதாங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஃபுல்லா இந்த மசாலா போட்டு இது அப்படியே அந்த எண்ணெயிலேயே, அது நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். கத்திரிக்காய் கூட இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே வதங்கணும். மசாலா கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், மசாலா கத்திரிக்காய், பேர்ல என்னங்க இருக்கு? பேர்ல ருசியில தாங்க இருக்கு. அடுப்பு சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு இது பாருங்க, இந்த மசாலா எல்லாம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வறுபடணும். இது நல்லா இந்த பாருங்க மசாலா வறுத்த பிறகுதான் நம்ம தண்ணி ஊத்தி மூடி வைக்கணும். பாருங்க கிட்டக்கட்டு எப்படி மின்னுது பாருங்க, தக 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 தகன்னு. இந்த மாதிரி பாருங்க, தெரிஞ்சுங்களா? எண்ணெய் ஓரமா பிரிஞ்சு வந்து பாருங்க. இந்த அளவுக்கு இந்த மசாலா எண்ணெயில பிரிஞ்சு வரணும். எப்படி தங்கம்? இனிமே தங்கம் சொல்ல மாட்டேன், அதான் தங்கம் கிடைச்சிச்சுல்ல. அடுத்த கேட்டகரி போவோம் நம்ம. டைமண்ட் வைரம் மாதிரி மின்னுது பாருங்க எப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி எப்படி மின்னணும். இந்த மாதிரி மின்ன பிறகு கத்திரிக்காய் இப்ப வதங்குன்ற அவசியம் இல்லைங்க. கத்திரிக்காய் முழுசா தான் இருக்குது பாருங்க. கத்திரிக்காய் லைட்டா எண்ணெயில ஃப்ரை ஆயிருக்கு, அவ்வளவுதான். இந்த மசாலா வதங்கிட்டா போதும். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரு
இது பண்ணி வச்சுலையா தண்ணி இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி இப்போ இந்த கத்திரிக்காய் வேகணும்ல, அந்த அளவுக்கு இதை நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறோம். அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி, இது குழம்பு மாதிரி இல்லாமல் அப்படி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வேகணும், கத்திரிக்காய் நீங்கள் ஊற்றுற தண்ணியில் வேகணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தண்ணி. இப்போ இது கூட நல்ல மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த பாருங்க கரம் மசாலா நான் 1 ஸ்பூன், இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன், அப்படின்னா உங்க ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன். இதை அப்படியே தட்டு போட்டு மூடிடும். அவ்வளோ நடுவில் கிளறி விடுங்க. பார்ப்போம். பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆச்சு நான் வச்சு. இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கத்திரிக்காய் வேகணுங்க. இன்னும் கத்திரிக்காய் சரியா வேகட்டும். நான் கிளறி விடணும், அதுக்காக தான் பண்ணேன். இது எப்படி ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். கத்திரிக்காய் இது நல்லா வேகணும். அதுக்குள்ளே பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த மசாலா அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க இந்த கிளறி விட்டு இன்னும் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா பசறையா வேகணும். இந்த பாருங்க இது 1/4 மணி நேரத்துக்கு மேலே நான் அப்படியே விட்டுட்டேன். நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டேன். ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான்ஸ்டிக் தான் வச்சிருக்கேன் நான். நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் அந்த மாதிரி கடை எல்லாமே பண்ணால் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி மூடுங்க. அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா அப்படியே அமுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேகணும். பாருங்க பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்களா? இதுதாங்க பதம். இந்த பதம் எங்களுக்கு பாருங்க அமுங்கன்னா அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து அமுக்கி பாருங்க வெந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா தான் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தோசை கூட இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே அப்படியே ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம். இருந்தாலுமே இது ஃப்ளேவருக்கு முழு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். சூப்பராக இருங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிஸ்க்ளைமர் மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது தாங்க. காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி இது டெம்ப்ளேட் மாதிரி பார்த்துட்டு இதுலேருந்து உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்காக இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இன்னைக்கான டிஷ்ஷு இவ்வளோதான். என்னோட சமையல் பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள்.